என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துரு. இல்ல ஏ அன்பு, அவதான் பணத்தை எடுக்கலன்னு தெளிவா சொல்றால, அப்புறம் என்ன அதையே சொல்லிட்டு இருக்க? விடுங்கத்த. 2 பேரும் சேர்ந்து நான் ஏற்காடு வந்து ஆனந்தியை கொல்ல பார்த்தேன்னு கொலைப்பழியே போட்டாங்க. அதை விட திருட்டு பழி ஒன்னும் மோசம் இல்லத்த. ஏ சும்மா நடிக்காத துளசி. பணத்தை நீ தான் எடுத்திருக்க. வேணா அன்பு, கண்டவ பேச்ச கேட்டு நம்ம வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்தாத. யாரு கண்டவ? ஆனந்தி என் பொண்டாட்டி. காணாம போயிருக்கிறது அவளோட சம்பள பணம். அதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பொறுப்பு. முக்கியமா நான் பொறுப்பு. ஏன்னா ஆனந்தி என்ன நம்பிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. முதல்ல இந்த வீட்டில் எல்லா இடத்துலயும் பணம் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு நீ உன் ரூம்ல போய் பாரு. ஆனந்தி, எல்லா ரூமையும் பாத்தியா? பார்த்தேங்க. நம்ம ரூமு? பார்த்துட்டேன். துளசி ரூமு? அது மட்டும் பார்க்கலங்க. அப்ப முதல்ல அங்கதான் பார்க்கணும். அன்பு, துளசி என் கூட ஏன் ரூம்ல தங்கியிருக்கா. அப்போ ஏன் திங்ஸ் சோதனை போட போறியா? இல்ல, நான் துளசியோட திங்ஸை மட்டும்தான் செக் பண்ண போறேன். அன்பு, அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக நீங்க அன்பு மாமா கூட சண்டை போடாதீங்க அத்தை. அவரு செக் பண்ணிக்கிட்டோம், தாராளமா செக் பண்ணிக்கிட்டோம். செக் பண்ணிக்கோ மாமா. இப்படி பேசுனா பாவன்னு ஒன்று விட்டுருவேன்னு நினைச்சியா? செக் பண்ண தாண்டி போறேன். பாத்தீங்களா அத்தை, நான் சொன்னேன்ல என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டா அத்தை. இவ ஏண்டி சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டல. அத நீ சொன்ன மாதிரி தெரியக்கூடாதுன்னு அக்கா மாமான்னு கதை விட்டுட்டு இருக்க இல்ல? சத்தியமா நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது. உங்க கண்ணு முன்னாடி தானே நான் பணத்தை தேடிட்டு இருந்தேன். இங்க ஒரு நடிப்பு, அங்க ஒரு நடிப்பா? ஆனா நீ என்னதான் நடிச்சாலும் துளசிய வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. இல்லையே. என்னடா ரொம்ப வீராவேசமா போன, இப்ப ஒண்ணு இல்லாம வந்திருக்க? எவ்வளவுப்பா கிடைச்சது? இவ ரூம்ல கிடைக்கலங்கிறதுக்காக இவ பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. இவ தான் பணத்தை எடுத்திருக்கான்னு நான் நிரூபிக்கிறேன். நிரூபிடா, நிரூபி. நீ மட்டும் அப்படி நிரூபிச்சுட்ட துளசிய நானே வீட்டை விட்டு அனுப்புறேன். நீ எதுக்கு பயப்படுற? மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம். நீ எடுத்தன்னு சொல்றான்ல,
முடிஞ்சு அதை நிரூபிக்கட்டும். நீ வா. டாட், எனக்கு ஒரு கப் காஃபி ப்ளீஸ். ஷூர். தேங்க் யூ. வாவ். என்ன மகேஷ், ஒரு வழியா உன்னோட பல்குச்சம் காணாம போயிடுச்சு போல. எஸ் டாட். மாம், உங்க ஐடியா நிஜமாவே வேலை செஞ்சிருச்சு. இப்போ நான் டெய்லி சென்சோடைன் பயன்படுத்துறதால எனக்கு பல் கூச்சத்துல இருந்து நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு. இப்ப எந்த கவலையும் இல்லாம இந்த சூடான காஃபிய நல்லா ரசிச்சு குடிக்க முடியுது. மாம், இப்போ சென்சோடைன என்னோட டெய்லி டூத் பேஸ்டா மாத்திட்டேன். 1 minute. நான் பெரிய பேக்காவே வாங்கிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, சென்சோடைன் கண்டிப்பா வேலை செய்யும்னு. தேங்க்ஸ் மாம். அப்பாவோட காஃபிய மறுபடியும் ரசிச்சு குடிக்க இந்த சென்சோடைன் தான் ஹெல்ப்பா இருந்தது. இப்போ எது சாப்பிட்டாலும் எனக்கு பயமே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ரொம்ப சந்தோஷம் மகேஷ். ஐஸ்கிரீம் எப்பவும் போல நம்ம ஜில்லுனே சாப்பிடலாம். எஸ் மாம். ஐஸ்கிரீமோட உண்மையான டேஸ்டே அது ஜில்லுன்னு இருக்கும்போது தான். ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன பண்ண? எதுக்குங்க அந்த ரூம்ல போய் சோதனை பண்ணீங்க? அது துளசி ரூம் இல்லங்க, அத்தையோட ரூம். அத்ததே உங்ககிட்ட சொல்றாங்கல்ல. அது அம்மா ரூம் தான். ஆனா துளசி அங்கதானே இருக்கா. அம்மா பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு தானே எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணிட்டு இருக்காவ. ஐயோ, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்ததே நீங்க எல்லாத்தையும் சேரியன்னு அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரூம வேற சோதனை செஞ்சு வச்சிருக்கீங்க. துளசி மேல திருட்டு பழிய போட்டுட்டேன்னு திரும்ப என்னையத்தையும் சொல்லுவாங்க. ஆனந்தி, பணத்தை துளசி தான் எடுத்திருக்கா. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லங்க, நான் அவகிட்ட கேட்டேன். ஆனா அவ எடுக்கலன்னு சொல்றாளே. ஆமா, அப்படியே அவ ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி பொய்யே பேச மாட்டான்.